கொடி என்ன மிஞ்சி கஷ்டப்படுவாளா? இவளுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது, எந்த ஒரு வேலையுமே கிடையாது. எல்லாமே தெரியுமா? ஒண்ணுமே எல்லாமே தெரியும். கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வழி வருத்தம் தெரியும். மகளிர் அணியில் ஒன்றிய மகளிர் அணியாக இருக்கிறேன். நாங்கள் நேற்றுக்கு கொடி ஏற்றினோம். அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன். தலைவர் விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணேன். எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றின இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல. மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை. என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை. மகளிருக்கு முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலை. அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க. கொடி நேற்றுக்கு நான் மாவட்டம் எங்கள் லேடிஸு மாவட்டம் அவர் சிவா அண்ணா எல்லாரையும் வர வச்சு தான் நாங்கள் கொடி ஏற்றணும். இன்றைக்கி எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களும் எனக்கு சரியான நான் கேட்டுமே அவங்க சரியான எனக்கு பதில் சொல்லலை. அதனால் நான் இன்றைக்கி கொடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றிய தாவிக மகளிர் அணி நிர்வாகி பிரியதர்ஷினி விலகியிருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தேவேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்குவோம். வணக்கம் பிரியங்கா. அதாவது அரியலூர் விஜய் கட்சியில் பெண்களுக்கு மதிப்பில்லை என குற்றம் சாட்டி தமிழக வெற்றி கழக மகளிர் அணி கூண்டோடு 10க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு விலகி ஏற்றிய கட்சி கொடியை இறக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விஜய் கட்சியில் பெண்களுக்கு மதிப்பில்லை என குற்றம் சாட்டியும் அரியலூரில் தமிழக வெற்றி கழக மகளிர் அணியினர் கூண்டோடு விலகியதால் ஏற்றி சென்ற கொடியினை இறக்கியுள்ளனர். இது மாவட்ட விஜய் கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே தாப்பலூர் ஒன்றியம் ஆர்குடி காலனி தெருவில் வசித்து வருவர் பிரியதர்ஷினி. இவர் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து வருகிறார். விஜய் நடத்தி வரும் கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டு அண்மையில் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டிலும் மகளிர் அணி நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கழக பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விஜய் கட்சியின் கொடி மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் அவரின் சொந்த ஊரான கார்குடி காலனி தெருவிலும் கொடியேற்றப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சிகளை அவர் சொந்த செலவில் செய்ததாகவும் கூறப்படும் நிலையில் நிகழ்ச்சியில் விஜய் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கு நியாயம் கேட்ட பிரியதர்ஷினி ஏனைய மகளிர் நிர்வாகிகளை மதிக்காமல் விஜய் கட்சியினர் மாவட்ட நிர்வாகிகள் சென்றுவிட்டதாக கூறப்படும் நிலையில் அதிருப்தி அடைந்த பிரியதர்ஷினி 10க்கும் மேற்பட்ட மகளிர் நிர்வாகிகள் ஏற்றப்பட்ட விஜய் கட்சியின் கொடியினை இறக்கினர். பின்னர் தனது கட்சி துண்டு, காரில் கட்டிய கொடி மற்றும் பேட்ஜ் அட்டைகளை அறவழியில் எடுத்துச் சென்று உள்ளனர். அப்போது அங்கு விஜய் கட்சி நிர்வாகி ஒருவர் மாவட்ட செயலாளர் கொடியை எப்படி நீங்கள் இறக்கலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் விஜய் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு என்று தலைவர் விஜய் கூறியதால் தான் கட்சியில் சேர்ந்தோம். ஆனால் பெண்களுக்கு மதிப்பில்லை என்பதால் கட்சியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம், எங்களை தொந்தரவு செய்யுங்கள் என்று கூறி சென்றனர். மேலும் அதோடு மட்டுமின்றி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் கட்சியின் கொடியினை அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் தலைகீழாக ஏற்றிச் சென்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொடியை இறக்கும்போதுதான் கொடி தலைகீழாக இருப்பது என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி தேவேந்திரன்.